நம்ம பெண்களுக்காக நம்ம பேசுறோம் அப்படின்னா ஆண்களுக்கு எதிரா பேசுறோன்றது கிடையவே கிடையாது. நம்ம வந்து இந்த காம வெறி பிடிச்ச மிருகங்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்த்து தான் நம்ம இது வந்து இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடத்துறோம். இது வந்து அதான் இந்த போன வாரம் நடந்தது, 10 நாள் ஆயிடுச்சு. எல்லாருமே இந்த கோல்கட்டா ரேப் இஷ்யூ பத்தி தான் பேசுறாங்க. ஸோ நீங்களும் வந்து பப்ளிசிட்டிக்காக பேசுறீங்க. ஆமா, பப்ளிசிட்டினே வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பேசுறது ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகுதா? நீங்க இன்னொரு 10 பேருக்கு போய் சொல்றீங்களா? சொல்லுங்க, நல்ல விஷயம் தானே. இதுக்கு நல்ல விஷயத்துக்கு பப்ளிசிட்டி கிடைச்சா நல்லது தானே. வேற எந்த விஷயத்துக்கு நீங்க பப்ளிசிட்டி கொடுத்து என்ன நீங்க சாதிக்க போறீங்க? நீங்க என்டர்டெயின்மெண்ட் போஸ்ட் மட்டும் தான் போடுங்க. அடிக்கடி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் எல்லாம் போட்டா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் போயிடுங்க. போனா போட்டோம். இல்ல, இந்த சமூகத்துல தானே நம்ம வாழ்றோம். வேற பிளானட்ல, மார்ஸ்ல நம்ம வாழ்றோமா? இல்ல, அப்படி இருக்கு. நமக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தா அப்போ நீங்க என்டர்டெயின்மெண்ட் தான் போடுவோம், தேவையில்லாத விஷயம் போட மாட்டோம்னு இருப்பீங்களா? பரவாயில்லைங்க, எனக்கு ஃபாலோவர்ஸும் போனா போட்டோம், இண்டஸ்ட்ரி போனா போட்டோம், வாய்ப்புகள் எனிவே போயிருக்கு, போனா போட்டோம், அவ்வளவுதான். நான் வந்து பேசுவேன். எங்கேயோ நடக்குது, ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டருக்கு, ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த விஷயம் நாளைக்கு நமக்கு நடக்காதுன்னு எவன் வந்து கேரண்டி கொடுக்குறா? சொல்லுங்க, கொடுங்க, கேரண்டி கொடுங்க. கொடுக்குறீங்களா? இன்னைக்கு இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆகலாம். யார் கேரண்டி கொடுக்குறா? எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறா? சொல்லுங்க. சின்ன வயசு 6 மாச குழந்தைய வந்து சொந்த அப்பா வந்து ரேப் பண்ணிருக்காங்க. எங்க? நம்ம தமிழ்நாட்டுல புளியந்தோப்புல. 10 வயசு பொண்ணை வந்து 5 வருஷமா வீட்டுக்குள்ளே வச்சு சொந்த அப்பா வந்து ரேப் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பாதுகாப்பை பத்தி நம்ம பேசுறோம்? எந்த அரசாங்க கிட்ட நம்ம வந்து என்ன கோரிக்கை வச்சு போறது? புரியல எனக்கு. அதான் நமக்கு வந்து இப்போ இருக்கிற தண்டனைகள் பத்தாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது இப்ப வீட்டுக்கு போறதுக்குள்ள இன்னொரு 10 கேசஸ் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா வருது. எப்படி அதை வந்து நிப்பாட்டுறது? அதான் அன்னைக்கு நான் வந்து சொன்னேன், அது வந்து கொஞ்சம் வைரல்லா போச்சு அப்படின்னு எல்லாம் வந்து டிஆர்பிக்காக நீங்க பேசுனீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. என்ன மேடம் பண்ணலாம்? இதுக்கு என்ன சொல்யூஷன்? நீங்களும் பேசிட்டே இருக்கீங்க. 600 வெட்டணும், வெட்டு போட்டுருங்க. ஆனா கொல்லாதீங்க. துடிச்சு வாழணும். வாழணும். பரவாயில்ல, டாக்ஸ் எவ்வளவுத்துக்கும் ஒரு 10 விஷயத்துக்கு சானிட்டரி பேட் வரைக்கும் நம்ம டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம், இதுக்கும் கட்டிட்டு போறோம். வாழு, பிச்சை போடுறோம், நீ வாழு. ஆனா அப்படி நீ வாழ, நீ வாழ். உனக்கு நம்ம என்ன தண்டனை கொடுத்திருக்கோம்னு பார்த்து இதுக்கப்புறம் எவனுக்கும் அந்த தைரியம், அந்த சிந்தனையும் வரக்கூடாது. பண்றீங்களா? ஏன் பண்ணக்கூடாது? வேற இது கண்ட்ரீஸ்ல எல்லாம், அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நடக்குது தானே. ஏன் நம்ம ஊர்ல இது நடக்கல? யார ப்ரொடெக்ட் பண்றீங்க? கோல்கட்டா இஷ்யூவே பாருங்க. இன்னைக்கும் யூடியூப் ஓபன் பண்ணா புது டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து அந்த அக்யூஸ்ட வந்து ராய் ஒருத்த கல்பிரிட் வந்து நான் இது பண்ணவே இல்லை, என்ன வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு புது இதா வந்திருக்கு. இல்ல, எல்லாம் பொய் பித்தலாட்டம். இல்ல, நம்ம மக்களை வந்து முட்டாளாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்றாங்க. நாங்களும் நம்புறோம், கேட்கிறோம். ஒரு 10 நாளா நாளைக்கு இன்னொரு புது நியூஸ் வந்திருக்கும். அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒரு வாரமா அதுதான் போயிட்டு இருக்கு. சினிமா துறைக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பேசிட்டு இருக்கோம். சினிமால இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து பேசுறாங்க? அங்க போய் கேளுங்க. பேச வேண்டியவங்க, அவங்க தலைமையிலேயே இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க இல்லையா, ஏ லிஸ்டர்ஸ், அவங்க வந்து பேசணும். ஆமாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பேச சொல்லுங்க. என்ன கேக்குறாங்க? நான் ஃபர்ஸ்ட் டே நான் பேசிட்டேன். டே 1ல எனக்கு வந்து இதே மாதிரி லைவ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டீங்க. நான் என்னோட விஷயத்த, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பேசிட்டேன். நான் என்னோட உண்மையை நான் சொல்லிட்டேன். பேசுறது யாரு? அதே 4 பேர் தான். இங்க 4 பேர் இன்னைக்கு பேசுற மாதிரி அதே 4 பேர் தான் பேசுறாங்க. ஏன் எல்லாரும் வந்து பேச மாட்டேன்றாங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.